அட பாவிகளா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், என்னடா இது? தளபதி ஜடேஜா உண்மையாவே ராஜஸ்தானுக்கு கொடுத்துருக்கீங்க. நந்தினி 8 போற வீடியோ கிராஸாவா லெஃப்ட் திருப்பு. நண்பர்களே, சமீபத்தில் ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஜடேஜா வந்து ட்ரேட் ஆக்ஷன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ரூமரை உண்மையாக்குற விதமா ராஜஸ்தான் அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஜடேஜா வந்து நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லா பால் ஃப்ரம் பன்னா. அதுக்கு பதிலாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சஞ்சு சாம்சனை வந்து எடுத்திருக்காங்க. என்னதான் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வாங்கியிருந்தாலும் ஜடேஜாவை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆன டைம்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க, எங்களுக்கு கப்பு கூட வேணாம், தலையன் தளபதி ஒன்னா விளையாடினா மட்டும் போதும், ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான்காரன் நந்தினி 8 போடுற வீடியோன்னு சொல்லிட்டு அபிஷியலாவே அவனோட வீடியோ வந்து போட்டிருக்கான், ஜடேஜாவை நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பு. So 8 completed. Very good Nandini. 2023 கப் அடிச்சதுக்கு மெயின் ரீசனே ஜடேஜா தான். ஜடேஜா இல்லனா கண்டிப்பா 2023 கப் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது. இது வந்து இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ரெய்னா, இப்போ ஜடேஜா. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.